ஃப்ரீ வந்து மக்கள் சோம்பேறி ஆக்குற திட்டம். அது வேண்டான்னு அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொண்டு வரதே நான். இந்த ஃப்ரீஸ் கொண்டாங்க இல்லையா? நம்மள வளர்ச்சி திட்டத்தை பாதிக்கும். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா ஃப்ரீ எதுக்காக வாங்க கொடுக்கணும்? எதுக்காக கொடுக்கணும்? அதே தெரியாம நீ எல்லாம் எதுக்குடா வாழ்ற? அவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் எனக்கு ஒரு அரசியல்வாதி கடமை. அது ஃப்ரீயா கொடுத்து அவங்க வாய் அடிக்கிற கடமை. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. உன்னோட காசு இருந்தா குடிப்பேன் நீ. மக்கள் காசு எடுத்து எப்படி கொடுப்ப நீ? இப்ப சொல்ல புரியா இல்லையா? அதனால ஒரு நீ 4 பேருக்கு பணத்தினால மத்தவங்களோட பாதிக்குது இல்ல? லைட்டா அவனுக்கு இலவசத்தை கொடுக்கறதுக்கு அவனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு. அவனுக்கு பர்ச்சேசிங் பவர் ஏற்படுத்தி கொடு. அதுதான் நான் கேக்குறேன். நல்லா தானே சொல்லிக்கார அப்புறம் இத வரவேறுங்க. பர்ச்சேசிங் பவர் கொண்டு பண்ணு. அவருக்கு இலவசத்தை கொடுத்தா பிச்சைக்காரன் ஆக்குற. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. முதல்ல பிச்சைக்காரன் சொல்லாதீங்க. நீங்க சொல்லக்கூடாதாப்பா? ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ரிட்டையர்ட் சார். ரயில்வேல டிடிஆர். ரயில்வேல. உங்க சம்பளம் எவ்வளவு? எனக்கு 1.25 லட்சம் ரூபாய். இதுல யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். உங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்க? பென்ஷன் உண்டா? பென்ஷன் உண்டு. நீங்க ட்ரெயின்ல போறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் ஃப்ரீயா? ட்ரெயின் ஃப்ரீ. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஏன் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளமும் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போக உங்களுக்கு வழி இல்லாமலா இருந்தீங்க? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். சார் பாஸ் வந்து 3 அது இது பிரிவிலேஜ் சார். இது எம்ப்ளாயி கொடுக்குற என்ன பிரிவிலேஜ். பிரிவிலேஜ்? இது ஏன் பிரிவிலேஜ் சார்? நீங்க என்ன பிச்சை போடுறீங்களா? ஏன் பிரிவிலேஜ் கொடுக்குறாங்க? நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. நான் என்ன கேக்குறேன், 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ. அவன் வாயை கொடுத்து மாட்டுமா, நான் பேனாவை கொடுத்து மாட்டிட்டேன் ஐயா. வீடு அவைலபிளா இருந்தா ஃப்ரீ, மருத்துவம் ஃப்ரீ. இந்த ஃப்ரீ எல்லாம் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு பேரு பிரிவிலேஜ். ஆனா இல்லாதப்பட்டவன் 2 கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுறது மட்டும் உங்களுக்கு அப்படின்னா, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம் காணிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. சரி. 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டுல இருந்து ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. அவன் செஞ்ச நியாயமா? 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 நானும் உடல்நலம் சரியில்லாம வேலைக்கு போக முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏயா உன்ன மாதிரி நிலைமை வேற எந்த ஆம்பளைக்கும் வரக்கூடாது. 8 வருஷமா என்னால ரேஷன் கார்டை மீட்க முடியல. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? இன்னைக்கு ஒவ்வொரு கணவனால் கைவிடப்பட்ட பெண்களும் ரேஷன் கார்டுல பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? எல்லா அரசு அலுவலகங்களுக்கும் அலையறேன். என்னால வாங்க முடியாது. ஏனுங்க பிஸ்டர் மூஞ்சில கோல் போடுறீங்க? அதுல முக்கியமான பேப்பர் இல்லையா? ஆனா ஒரு நம்பிக்கை இருந்தது. என்கிட்ட உண்மை இருக்கு, எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்பதான் வந்து ஒரு ஜீவோ கேள்விப்படுறேன். அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது. இந்த மாதிரி பிரச்சனை வர்ற பெண்களுக்கு தாசில்தார் ஆரை இவங்கெல்லாம் போய் விசாரிச்சு உண்மை இருக்கும் பட்சத்தில் ஆஹா இது வேறயா? தாசில்தாரே முன்னாடி முடிவெடுத்து அவரோட பேரை நீக்கிட்டு அந்த ரேஷன் கார்டு அது பொண்ணு கொடுக்கலாம். இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா தெரியாம. தாசில்தார் என்னோட கணவரோட ஊருக்கே போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்து 5 நிமிஷத்துல அவர் பேரை தூக்கிட்டு என் பேர் போட்டு கொடுத்து எனக்கு குடும்ப தலைவி என் பையன் பேரையும் போட்டு கார்டு கொடுத்தாங்க சார். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இவங்களுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு கணவர் இல்லை, பொருளாதார ரீதியாக பெரிய ஆள் கிடையாது, உடல்நல கோளாறு இருக்குது. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இப்படி எதுவுமே இல்லாத ஒரு ஆளுக்கு அரசியல் வழியாக எனக்கு ஒரு மீட்சி கிடைக்கும், சரி சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு, அல்லது எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறப்போ உங்களுக்கு அது இல்லை. சொல்லுங்க முதலாளி. ரொம்ப அசிங்கமா இருக்கு. வளரவுள்ள கேக்குறான்ல, அது ரொம்ப கேவலமா இருக்கும். பரவாயில்ல சொல்லுங்கன்ற. அவங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் சார். எங்களுக்கு அதுல அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அரசில் இருக்கிறவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரியும் ராஜாக்கள் மாதிரியும் தான் சார் கண்ணுக்கு தெரியப்படுறாங்க. ஒரு சாதாரண சினிமா நடிகரை நீங்கள் அவ்வளவு தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள். மானங்கெட்ட அயோக்கிய பள்ளியா. ஒரு கிரிக்கெட் வீரர் உள்ளே போகிற போது அரங்கமே எழுந்தென்று கைத்தட்டது 8 கோடி பேரை பார்க்கிறான். இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரை துடைத்தவன் அரசன் தான். என்ன தப்பு? கடையில் பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளோ பெரிய பல்ப் நீர்